தம்பி அர்ஜுனா, என் தம்பி துரியோதனும் வான்மதியும் இருவர்களும் குரல் கேட்கிறது. இருவர்களும் எப்படி கொண்டு வர தெரியுமா? எள்ளுக்காய் மொக்க முடியாமல் எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி கொண்டு வந்து சேர்த்த வேண்டும். உனக்கு அந்த கட்டளை கொடுக்கிறேன். எனக்கு ஒரு சக்தி கொண்டு வரணும். கூப்பிட்டு வரேன். ஆனா கூப்பிட்டு வந்து கொண்டு வந்து அப்படியே போட்டு வந்து ஆனா குழம்பு சத்தியமே உடம்புல ஒரு சின்ன கீழ் கூட வராத கூப்பிட்டு வரணும். நீ பார்த்து அந்த பையன் அதனால நீதான் எதுவுமே நினைக்காத. இப்ப பாரு கோபப்படுத்தி ஒட்டி நீ நன்றி அக்கா இப்பொழுது ஆண்கள் வந்து தம்பி அர்ஜுனா அர்ஜுனா காப்பாத்துறான்னு சொல்லி எங்கேயோ ஒலிக்குது. ஒரு பொம்பளை குழந்தை எங்களுடைய ஐவருக்குரிய பத்தி பாஞ்சாலி அக்கா அக்கான்னு அவங்களுக்கு தான் கரெக்டாக நாங்கள் ஒரு பங்காளி அக்கா முறை வச்சு அது பானு கூப்பிட்றா பானு தான் கூப்பிடலாட்டுங்குது. இப்போ எங்கே ஒலிக்குது கேட்கிறது. ஆஹா, இந்த கதக்குடி கம்பத்திலே யாரோ ஒரு அசுரனாகப்பட்டவன் ரதக்குடி கம்பத்திலே முன்கட்டி பின்கூட்டாக கட்டி போகிறான். இந்த ரதத்தை நிறுத்தணும். போது ஆபத்து இருக்கிறாங்கன்னா பேசி ஆபத்தை காக்குறாங்கன்னா சூத்த முடியும். திருப்பி பேசி வரக்கூடாது.
இப்ப இந்த ரதம் கப்புன்னு நிக்கிச்சு இதை நீ இறக்கலாம் அந்த அந்த ரதம் தந்திரமாகுது கொஞ்சமா உயிர் வந்த மாதிரியே இருக்குது. பாத்துக்க அண்ணி தண்ணி பேருக்கு தான் அண்ணி யாரு திருப்பி உங்க அண்ணனா கேட்டும் உங்க கோணினா கேட்டும் நான் என்ன சொல்றேன்னு கேளு. அவன் இருவர்களை குற்றப்பட்டவர்கள். எனக்கு பேச்சு இல்ல. எங்க அண்ணா எங்க அண்ணனை பாதுகாத்து நான் தான் என்ன சொல்றேன். ரதம் இருந்து என் ரதம் தானே அவங்களுக்கு ஆபத்துல தண்ணி தண்ணி கேட்கறாங்க. மெல்ல நேற்று வென்று விட்டு இப்ப என்ன அவனை நான் சிறப்பிடித்து செல்கிறேன். அவனை மீட்டு செல்ல கீழே கோவில் இருக்கிறார் ரதத்தை. அதனால என்னிடத்துல சண்டை செய்து என்னை வெட்டி பெட்டு பிறகு அவனை வீரமுள்ள ஆண்மகனா இருந்தா என்னிடம் போர் செய்து வென்று அவளை அழைத்து செல்லுன்னு சொல்றேன். சண்டைக்கு நான் தயார், நீ தயாரா? சீக்கிரம் அடிக்கடா. உனக்கு அடிக்கும் போது சூட்டு மூணிக்கணும். யாரோ ஒருத்த அடிக்கடா சீக்கிரமா. சாவுல கோழி முடிக்காரோ அந்த அர்ஜுன் மைனை அடிச்சுட்டு வாடாட்டு. எனக்கு என்னமா போட்டு மூடி சரி பலமாக சண்டை செய்கிறார். அப்படி சண்டை அம்புலாத பையன் நீ அட்டகாசம் பண்ற. அம்புலாதவனா அம்புலாத வம்பு கொண்டாங்க. அம்பு வச்சுங்கிற வில்லு இல்லாத நொல்லு பண்ற பல்லு உண்டு போயிரு ஓடி போயிரு. எனக்கு வில்லுங்குது அம்புங்குது ஆயுதமுங்குது திறமைங்குது. அது நான் என்ன சொல்றேன்னா அடிச்சு மடிச்சுட்டு அவனை சிரமித்து போலாம். இதிகாசமாவது கொடி கொடி ஆகி போச்சு. அந்த கோழி மயிர்க்கா இந்த கொஞ்சம் கொஞ்சம் அவுத்துக்கு செத்துருவாடா. அவுந்து போகுது கயிறு, என்னால போக போகுது உயிர். கோழி மயிறு நீ போயிடுறா கண்ணே, போயிடுறா. பாத்தையும் குடிப்பேன். சின்ன பையனாக இருந்தாலும் வீரம் உள்ளவன். முன்னேற்றத்துல சண்டை போடுவது நான் பெருமை நினைக்கிறேன். காரணம் என்ன?
நான் போடக்கூடிய பானம் உண்மையில படவில்லை, நீ போடக்கூடிய பானம் என் மேல படவில்லை. உன் பேர் என்ன, ஊர் என்ன, தாய் தந்தை விளக்கத்தை சொல்லு. அதை போல நான் சொல்கிறேன். வேற கேட்டு வேற இருக்கும். ஏய் இப்ப சண்டைக்கு வந்தோம் நீனு எங்க அண்ணனே அண்ணி காப்பாத்தி போட்டு வந்தான். காப்பாத்து போகும்போது நீ தான் சண்டைக்கு வந்துட்டேன். அட யார் 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 இந்த ஊர் 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 நீ பூசங்காய் மாறிக்கலாம், பெருசாக்கலாம். பூசங்காயில் வந்து பொறக்கும். சுண்டைக்காய் பார்த்து தெரியா, அது வெப்ப கதியக்கும். என்னை பார்த்தா சின்ன பையன் பார்த்தா நீ பெருது. அதனால எங்க அண்ணி கூட்டும் போது நீ தான் வம்பு சண்டி கூப்பிடுங்கிற. நீ யாரு? வெங்காயம் மேல சீக்கிரமா தூக்கு போட்டு சாப்பிட போய் நீ பேசுற மாதிரி நான் பேசினே காரணம்னா இப்போதைக்கு காலாவாது. நான் சொல்றது என் பேர் என்ன, ஊர் என்ன, தெய்வலாக தாழக்கூடிய தேவாத மன்னனுக்கும் இந்துராணி அம்மையாக பிறந்த பிள்ளை. என்னுடைய பேர் சித்தரஜன். உன் தாய் தந்தை உன் பேர் என்ன சொல்றேன்? பேர் சொல்றேன் பாருங்க, அறிவு சொல்றேன். தேவகோமன் தேவ இந்திரன் தேவதை அம்சத்தில் பாண்டு மகாராஜாவிற்கும் அன்னையா வெளியுடைய குந்தியம்மனுக்கும் பிள்ளையா பிறந்த பண்ணினான். என்னுடைய பேரோ அர்ஜுனன். தம்பி ஐயோ 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 ஐயோ. அதனாலதான் பேரில் சொல்லுவாங்க, தான் ஆடாவிட்டால் சபை ஆடும் என்று. ஒரே தந்தைக்கு பிறந்தவர்கள் இருவர்களும். நான் மூத்தவன் இளையவர். அதனால்தான் இருவருக்கும் யாரும் எந்த சேதம் படாமல் இருவரும் செரிபலம் சண்டை செய்து கொண்டிருந்தோம். அதனால ஊர் பேரை கேட்டோம். அண்ணன் தம்பி உறவு முறை தெரிந்தது. இந்த பாவியான தொழில் நம்ம சொந்தமான கோப பசங்களை களவாடி சென்றான். ஆகையினால் அவனை சிறப்பிடித்த தந்தையான தேவேந்திர மன்னன் தேவலோகத்தை கொண்டு வந்து ஒப்படைக்கும்படி தந்தை கட்டளை. அதனாலதான் அவனை சிறப்பிடித்து சொல்கிறேன். அடிச்சு சாவுவாங்க நான் நினைக்கிறேன். இவங்க யாருக்கு எழுதி ஒண்ணுமே எப்படி ஏன்னா தந்தையுடைய கட்டளைப்படி ஆமா எனக்கு ஒரு கட்டளை இட்டுங்கிறார். யாரு? அண்ணா. ஓஹோ, மூத்தவர் அண்ணா. என்ன எனக்கு மூத்தவர் தர்மநந்தனன் என்னுடைய அண்ணா. அந்த எங்க அண்ணா ஜீவோதனனை ஆமா யாரோ ஒரு நண்பர்களாகப்பட்டவர் தரக்குடி கம்பத்தை கட்டி போகிறான். அலுவலர் கேட்கிறது, இந்த கானகத்தில அண்ணா தம்பி தம்பி அபயத்தை காப்பது சந்திரகுல வழக்கம். எந்த உடம்பில் ஒரு கீழ் விழாமல் காப்பாற்றும்படி அண்ணாவுடைய கட்டளை. உன்னுடைய கட்டளை உயிர் சேதம் இல்லாமல் பிடித்து வரும்படி. அதனால நான் சொல்றேன் கேளு. என்ன சொல்றேன்? இந்த துரியனை உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றால் ஒரு நிருபம் எழுதி நான் தேவலோகத்தில் செல்வதற்கு முன்பதாக தந்தைக்கு நிருபம் கொடு. இந்த துரியனை இதை அப்படியே அனுப்புறேன். இது அப்படியே அனுப்புறேன். அண்ணன் கிட்ட ஒப்படையே போட்டு அவன் பெரியப்பா மகன் அண்ணா. அண்ணன் முன்னாடி பரப்பு வந்து கிண்ணா எம்பது என்ன நீ போயிட்டு போயிட்டு வச்சா போயிட்டு ஏன் வச்சுனா முடியாது. ஏன் வச்சுனா அடிச்சுட்டியா வந்து எங்க அடி உழுதுனது பின்னாடி எல்லாம் அண்ணா உங்க அண்ணனை பாக்காதுக்கு முன்ன கரண்ட் போகுது. நாங்க பாத்துக்கா. ஐயோ